أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة يقاتلون في سبيل الله فيقتلون ويقتلون وعدا عليه حقا في التوراة والإنجيل. في التوراة والإنجيل والقرآن. ومن أوفى بعهده من الله فاستبشروا ببيعكم الذي بايعتم به وذلك هو الفوز العظيم. التائبون العابدون الحامدون السائحون الراكعون الساجدون الآمرون بالمعروف والناهون عن المنكر والحافظون لحدود الله والناهون عن المنكر والحافظون لحدود الله المؤمنين. याकूब हमीदी साहब तर्जमा। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अभी आपके सामने இப்பொழுது உங்கள் முன் சூரா தௌபாவின் 111 மற்றும் 112 ஆகிய 2 வசனங்கள் ஓதப்பட்டன. இந்த வசனங்களின் மொழியாக்கம் ஹசரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மொழியாக்கம் செய்த திருக்குர்ஆனிலிருந்து வாசிக்கப்படுகிறது. விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அளவற்ற அருளாளனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனுமாகிய
அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஸ்வர்க்கம் அளிப்பதற்கு ஈடாக அல்லாஹ் அவர்களிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் அவர்களின் செல்வங்களையும் விலைக்கு வாங்கி கொண்டான். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹின் வழியில் போர் செய்கின்றனர். இதனால் ஒன்று அவர்கள் தங்கள் பகைவர்களை கொன்றுவிடுகின்றனர் அல்லது தாங்கள் கொல்லப்படுகின்றனர். தௌராத், இஞ்சீல், குர்ஆன் ஆகியவற்றில் வாக்குறுதி அளித்துள்ள இதனை அவன் தன் மீது கடமையாக்கியுள்ளான். தனது வாக்குறுதியினை நிறைவேற்றுவதில் அல்லாஹை விட மேலானவன் எவன்? எனவே நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அவனுடன் செய்த உங்கள் வணிகம் குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள். மேலும் இதுவே மாபெரும் வெற்றியாகும். அவர்கள் பாவமன்னிப்பு தேடுபவர்கள், வணங்குபவர்கள், இறைவனை புகழ்பவர்கள், நோன்பு நோட்பவர்கள், இறைவனிடம் குடிபவர்கள், தொழுகையில் சிரம்பணிபவர்கள், நன்மையை ஏவுபவர்கள், தீயவற்றிலிருந்து தடுப்பவர்கள், அல்லாஹ்வின் வரம்புகளை பாதுகாப்பவர்களாவார்கள். மேலும் இத்தகு தன்மைகளை கொண்ட நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நீர் நற்செய்தியினை வழங்குவீராக. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. अल्लाह ताला के फजल से அல்லாஹின் அருளால் நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் பிரிட்டன் ஆண்டு மாநாடு துவங்குகிறது. நீங்கள் பல ஊழியர்கள் இருக்கின்றீர்கள். ஒரு வாரத்திற்கு முன்பு இங்கு வந்து உங்களுடைய வேலைகளை ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஜல்சாவுடைய ஆயத்தத்திற்கான பணிகளை. சில பணிகள் ஒரு வாரத்திற்கு முன், சில நாள்களுக்கு முன், சில வேலைகள் இன்று ஆரம்பிக்கின்றன. சிலர் ஜல்சாவுக்கு பிறகும் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். பணிகளின் தன்மையை பொறுத்தவரை அல்லாஹ்வின் அருளால் உங்களுக்கு அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இல்லை. அசல் விஷயம் என்னவென்றால், நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றிகளை உங்களுடைய எந்த ஒரு திறமையையும் காரணம் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய சிறப்பு காரணமாக, உங்களுடைய அறிவின் காரணமாக, உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக அந்த வேலை நடந்திருப்பதாக நினைத்து விடாதீர்கள். அந்த வேலைகள் அல்லாஹ்வினால் நடக்கின்றன. எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வேலைகளில் இன்ஷா அல்லாஹ் தஆலா பரக்கத் ஏற்பட்டு கொண்டே செல்லும். நீங்கள் எல்லாரும் இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டலை எப்படி நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் விருந்தினர்களுக்கு கண்ணியமளியுங்கள், அவருக்கு மதிப்பளியுங்கள், சலாமி நீங்கள் பரப்பிடுங்கள். அன்பு மற்றும் நேசத்தின் சூழலை நீங்கள் விருந்தினர்களுடன் ஏற்படுத்த வேண்டும். சில நேரம் ஊழியருக்கும் அல்லது விருந்தினருக்கும் ஊழியருக்கும் அல்லது அதிகாரிகளோடு மனக்கசப்புகள் ஏற்பட்டு விடுகின்றன. ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் கூறினார்கள், நீங்கள் அதாவது மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஊழியர்களுக்கு கண்டிப்பாக வலியுறுத்தி கூறினார்கள், நீங்கள் விருந்தினர்களை கருத்தில் கொள்ளுங்கள், ஒரு நோக்கத்திற்காக இங்கே வருகிறார்கள் என்று கூறினார்கள். இதுதான் அசல் விஷயமாகும். நீங்கள் நல்ல முகமலர்ச்சியோடு நல்லொழுக்கத்துடன் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வெற்றிகளையும் அல்லாஹுடைய அருள்,
அருளுடைய விளைவாக கருதுங்கள். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. இப்பொழுது துஆ செய்வோம். آمين. السلام عليكم.